உலகத்தோட தலை சிறந்த மேதை காரல் மார்க்ஸ் மூலத்தனம் அப்படிங்கிற புத்தகம் மூலமா உலகத்தையே புரட்டி போட்டவர். 2000 ஆண்டுகளில இவரை போல ஒரு சிந்தனையாளர் யாருமே பிறக்கவும் முடியாது அப்படின்னு உலகமே சொல்லும் பொழுது அந்த மேதை காரல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? ஜெனி போல ஒரு பெண் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் சாமானியனாகவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. ஆனா ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் காதலிக்க முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு காதல் உலகத்துல இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய காதல் மார்க்ஸ் ஜென்னியோடது மட்டும்தான். காரல் மார்க்ஸுக்கும் ஜென்னிக்கும் கல்யாணம் ஆகி குடும்பமே வறுமையோட உச்சத்துல இருக்கு. ஜென்னியோட மார்பகத்துல இருந்து பால் வராம வெறும் ரத்தம் தான் வருது. 4 குழந்தைகளும் பசினால இறக்கும் போது கூட ஒரு பணக்கார வீட்டுல பிறந்த ஜெனி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு வந்த ஜெனி அந்த வறுமையில கூட அவங்களோட ஷூவை வித்து மார்க்ஸுக்கு சுருட்டு வாங்கி கொடுத்து நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இப்படிப்பட்ட காதல் கதையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 100 நாள் 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு 19ஆம் நாள். வெல்கம் டு தி சீரிஸ். இது எப்படி இருக்கு? ஒரு வறுமையான வீட்டுல பிறந்து வீட்டுல உள்ள கஷ்டம்லாம் தெரியாம ஒரு அடாவடியா சுத்திக்கிட்டு இருக்க பையன் தான் நம்ம மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் மேல் படிப்புக்கு போற வரைக்கும் நண்பர்களோட மது குடிச்சுக்கிட்டு பாட்டு கூத்து அப்படின்னு சுத்துறாரு. ஆனா இந்த பக்கம் ஜெனி குடும்பம் அப்படி இல்ல. ஜெனி குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருந்த மார்க்ஸ தன்னோட காதல் கடிதத்துக்காக ஏங்க வச்சவங்க ஜெனி. அதுவும் சாதாரண கடிதங்கள் இல்ல. சமூகத்தை மார்க்ஸ் காதலிக்க காரணமே ஜெனியோட கடிதம் தான். ஒரு மேதைக்கே சொல்லி கொடுத்த ஜெனி எவ்வளவு புரிதலோட இருந்திருப்பாங்கன்னு பாத்துங்களேன். மார்க்ஸுக்கு படிப்பு முடியுது. ஊர்லயே எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அழகியான ஜெனிக்கு நிறைய திருமண வரன்கள் வருது. ஆனா ஜெனி மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. இந்த காதல்ல பணக்காரன் ஏழை பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஜெனியோட அப்பாவுக்கு மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா மார்க்ஸ் வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம மார்க்ஸை கட்டி நீதாமா கஷ்டப்படுவ அப்படின்னு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜெனியை கல்யாணம் பண்ணணும்னா நமக்கு ஒரு வேலை வேணும். நான் வேலைக்கு போகணும், எனக்காக காத்திரு ஜெனி, நான் திரும்ப வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மார்க்ஸ். ஜெனி காத்துக்கிட்டு இருக்காங்க. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 7 வருஷம் மார்க்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்ஸுக்கு வேலை கிடைச்ச பிறகு ஆடம்பரமே இல்லாம அந்த கல்யாணம் 5 பேரோட தேவாலயத்துல நடக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் பெரிய அளவுல நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா வசதியா வாழ்ந்த ஜெனி நீ எனக்கு கிடைச்சா போதும், உன் கூட வாழ்ந்தா போதும் அப்படின்னு மார்க்ஸை கல்யாணம் பண்றாங்க. ஒரு நாள் இயற்கையை ரசிக்கிறதுக்காக வீட்டை பூட்ட மறந்துட்டு மார்க்ஸ் கிளம்பி போறாரு. திருடம் வீட்டுக்குள்ள புகுந்து பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போறான். இத ஜெனி கிட்ட மார்க்ஸ் சொல்றாரு. பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆனா ஜெனி சிரிச்சுக்கிட்டே இப்போ நம்மளும் ஒரு உழைக்கும் வர்க்கம் தானே அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல வச்சது மார்க்ஸ் மேல உள்ள அளவு கடந்த காதல். போக போக மார்க்ஸுக்கு சமூக பற்று அதிகமாகி எங்க இருந்தாலும் எதிர்ப்பு. இதனால மனைவி குழந்தைகள் அப்படின்னு எந்த கவலையும் இல்லாம முழு சமூக சிந்தனையாளரா மாறுறாரு மார்க்ஸ். இதனால அவரையும் அவர் குடும்பத்தையும் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. இப்படி இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஜெனியும் எதுவும் சொல்லாம மார்க்ஸ் கூடவே வராங்க. வறுமையினால பிறந்த 4 குழந்தைகளும் இறந்து போகுது. சுத்தியும் கடன். அப்ப கூட ஜெனி மார்க்ஸ் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும் அப்படின்னு ஆறுதலா நிக்கிறாங்க. இவ்வளவு துயரத்தோட வாழ்ந்த ஜெனி ஒரு தொற்று நோய் வந்து படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. ஜெனி ஒரு அறையில, மார்க்ஸ் இன்னொரு அறையில. ஜெனி இறந்து கல்லறையில புதைக்கிற வரைக்கும் மார்க்ஸ ஜெனி முகத்தை பார்க்கவே விடல. 4 நாள் கழிச்சு கல்லறையில பூ வச்சு கண்ணீர் விட்டு கதறி அலறாரு மார்க்ஸ். கடைசியா ஜெனிக்கு மார்க்ஸ் எழுதின கடிதத்துல சொல்றாரு, அவளை போல ஒரு பெண் இல்லை எனில் நான் ஒரு சாமானிய மனிதனாகவே இருந்திருப்பேன், அவள் எனக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக கடிதத்தில் தொடங்கி கடிதத்தில் முடிந்தது உலகின் தலை சிறந்த காதல். ஜெனி கிட்ட அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அடுத்த ஜென்மத்துல நம்பிக்கை இல்ல. அப்படி பிறந்தால் மார்க்ஸ் மனைவியாகவே பிறக்க வேண்டும், அதுவும் இதே வறுமையோடவே பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் தான் உழைக்கணும், மீதி இருக்கக்கூடிய நேரம் அவனுடைய நேரம். அதை தாண்டி உழைச்சா உழைப்பு சுரண்டல் அப்படின்னு தொழிலாளர் வர்க்கத்துல புரட்சியை ஏற்படுத்தின ஆக சிறந்த பொது உடைமை ஆசான் காரல் மார்க்ஸ். அப்படிப்பட்டவரை சமூக சிந்தனையாளரா மாத்தினது ஒரு பெண் அவர் மேல வச்ச காதல். தினமும் இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.